வணக்கம். விஜய் எப்போ கரூருக்கு போக போறாரு, விஜய் கரூருக்கு வரவே இல்லையே அப்படின்னு பல பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆனா எல்லாருடைய பதிலுக்கும் இங்க ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். முதலமைச்சரான பிறகு முதல் முறையா கரூருக்கு செல்கிறார் விஜய் அவர்கள். எப்போ 41 பேர் விபத்து நடந்து விஜய் அவர்கள் அந்த கரூர்ல இருந்து ஓடி வந்தாரோ அதுக்கப்புறம் அவர் கரூர் பக்கமே திரும்பல. பிரச்சாரங்கள்ல கூட கரூர் மாவட்டத்தை முழுமையா தவிர்த்தார் விஜய் அவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பக்கத்து மாவட்டத்துக்கெல்லாம் போன விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் போகவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா விபத்து அந்த கூட்டத்துல விபத்து நடந்துச்சு. 41 பேர் இறந்தாங்க. ஆக்சுவலா அது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு விபத்து ஏற்பட்டு 41 பேர் இழந்தாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. சோ முழுக்க இது தாவேகா மூலமா ஏற்பட்ட விபத்து அப்படின்னு சொல்லப்படுது. தாவேகா காரணம் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் யாருமே எங்குமே பதிவு பண்ணல. தாவேகா ஒரு அரசியல் கூட்டத்தை கூட்டுறாங்க. அதுல இடிபாடுகள்ல சிக்கி ஒரு விபத்து ஏற்படுது. இதுல 41 பேர் உயிரிழந்தாங்க, குழந்தைகள் உட்பட அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சோ இதுக்கு விஜய் காரணமா, தாவேகா காரணமா அப்படின்னா அதோடைய விசாரணை போக்கு சிபிஐல இருக்கு. சிபிஐனுடைய இறுதி தீர்ப்பு வரும்போது யார் இதுல குற்றவாளி, யார் இதுல தப்பு செஞ்சிருக்கிறா அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியும். அதுக்குள்ளாக நம்ம போக விரும்பல. ஆனா இது தாவேகா அந்த கூட்டம் அது ஏற்பாடு கூட்டம் செஞ்சாங்க, அதுல ஏற்பட்ட விபத்து அப்படின்றது மட்டும்தான் இங்க பொருள்படுது. சோ இப்படி இருக்கிற டைம்ல அங்கிருந்து விபத்து நடந்த உடனே ஓடி வந்தார். அதுக்கப்புறம் தாவேகா 2 மாசம் லீவு விட்டுருச்சு. எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு இல்ல. தலைவர்கள் எல்லாம் சதிரி போயிட்டாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. ஆதவர்ஜனா வட மாநிலங்களுக்கு போயிட்டாரு. எனக்கு கூடைப்பந்து விவகாரமா பாத்தீங்கன்னா நிறைய சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டாங்க, நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. ராஜ்மோகன் போனு சுவிட்ச் ஆஃப். அதே போல சிடி நிர்மல்குமார் எங்க அப்படின்னு அவரும் ஆல் அப்ஸ்காண்டு. புஷியானந்த் எங்க அப்படின்னா அவரும் ஆல் அப்ஸ்காண்டு. விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு பனையூர்ல போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் வீட்டை பூட்டிக்கிட்டு அங்க உட்காந்துட்டாரு. 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ விட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவர் வெளியே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது தாவேகாவில். ஏன்னா பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்ட நெரிசல் உயிரிழந்துட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு பர்மிஷன் அப்படின்றது ரொம்ப கெடுபடியா இருக்கு. அதனால இதுக்கப்புறம் நம்ம கூட்டம் நடத்தினாலோ பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலோ 5000 பேர் தான் அலோடு அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணாங்கன்னா இங்க இருக்கிற அப்போ இருந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. ஆக்சுவலா இது உயர் நீதிமன்றம் போட்டது, தமிழ்நாடு அரசு போடல. எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போடல, உயர் நீதிமன்றம் போடுச்சு. வழிகாட்டு நெறிமுறையில ஒவ்வொரு கட்சிகளும் கொடுக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்ற அறிவுறுத்தல் பெரிய இது ஒரு பயங்கரமான எதிர்வினைகளை ஆற்றுச்சு. ஏன்னா உலகம் முழுக்க இது பேசும் பொருளா இருந்தது. நீங்க அரசியல்ல இத்தனை வரலாற்று காலமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்துல கூட இப்படி நடந்திருக்கு, ஆனா இவ்வளவு மோசமா நடந்தது இல்ல அப்படின்னு தான் இங்க வரலாற்று ஆய்வாளர்கள் இங்க கூறுகிறாங்க. சோ விஜய் கட்சியினால் ஏற்பட்ட இந்த தாக்கம் ஒரு பெரும் அதிர்வலைகள் ஏற்படுது. உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அரசு திமுக அரசு இருந்தனால அவங்களுக்கு உத்தரவிட்டாங்க. அதன் அடிப்படையில் அந்த எஸ்ஓபி போட்டாங்க. உடனே அதை விமர்சிச்சாங்க. எங்களுக்கு மட்டும் எஸ்ஓபி போடுறீங்களா, 5000 பேர் தான் நீங்க அலோவ் பண்றீங்களா, இது என்ன நியாயம், இது என்ன வன்மம் அப்படி இப்படின்னு கூக்குரலிட்டாங்க விஜய் தலைமையிலான அரசு. ஆனா முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஒரு திருச்சி கிழக்குல நன்றி சொல்ல போனார்ல, அங்கேயும் 5000 பேருக்கு தான் அலோடு பண்ணாங்க. அப்போ ஆட்சி அதிகாரம் இவங்க கிட்ட தான் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஏன் சார் இப்போ நீங்க எஸ்ஓபியை கேன்சல் பண்ணல, 5000 பேருக்கு நீங்க கொடுக்குறீங்க, எல்லாரையும் கூப்பிட வேண்டியதானே அப்படின்னா அப்போ யாரும் வாய் தரல. இப்போ கரூருக்கு போறாருல, கரூர்லயே 5000 பேருக்கு தான் அலோடு, டோக்கன் கொடுத்திருக்காங்க. இந்த டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வரணும். அன்னெசரியா யாரும் வரக்கூடாது. மீறி வந்தாங்கன்னா உடனே ஆக்ஷன் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இங்க கரூர் அப்படின்னாலே தாவேகாவுக்கு சில பயங்கள் தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல, தாவேகாவுக்கு கரூருக்கு ஆகவே மாட்டேங்குது. இந்த கரூருக்கு போறாரு சொல்லிட்டு மேடை அமைக்கும் பணியெல்லாம் ரொம்ப மும்முரமா நடந்தது. இதுல அந்த மேல கூரை அமைக்கிறதுக்கு கிரேன் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, ராட்சச கம்பிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஏத்தி இருக்கிறாங்க அது மேல கூரை அமைக்கிறதுக்கு. அப்போ அந்த கயிறு அறுந்து என்ன பண்ணிருக்கு, இந்த பைப்பு ராட்சச பைப்பு என்ன பண்ணிருக்கு, கம்பி கீழே வந்திருக்கு. நல்வாய்ப்பா யாருக்கும் அங்க அடிப்படல, உயிரிழப்புகள் ஏற்படல அப்படின்றதுதான் நிதர்சனமான இருக்கு. தாவேகாவுக்கு கரூருக்கு சம்பந்தமே இல்லப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு இங்க பேச்சுங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன்.
தாவேக்கா கரூர்ல ஒரு மீட்டிங் போனா உயிர்காவு வாங்காம விடாது போல இருக்க அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல பலரும் என்ன பண்ணாங்கன்னா கருத்துக்களை போட்டிருந்தாங்க. அது வைரல் ஆக்கி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. ஏன் இப்ப 5000 பேருக்கு நீங்க அலோட் பண்றீங்க அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அதிகாரம் ஃபுல்லா உங்ககிட்ட இருக்கு, போலீசார் உங்ககிட்ட இருக்கு, நீங்க தான் ஆட்சி அதிகாரத்தை பண்றீங்க, காவல்துறை உங்ககிட்ட தான் இருக்கு, ஆட்சி நிர்வாகம் உங்ககிட்ட இருக்கு. ஏன் இப்ப 5000 பேருக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? ஏன்னா விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும், நம்ம வந்தா கூட்டம் இங்க கட்டுக்கடங்கா வரும், உயிரிழப்புகள் ஏற்படும். சோ எதுக்குப்பா நம்ம கவர்மெண்ட்ல நம்மளே சேத்த வாரி பூசிக்கணும், அதனால 5000 பேருக்கு மட்டும் அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க ஸ்டாலின் ஆட்சி காலத்துல எஸ்ஓபி அந்த இப்பி இந்த பின்னு சொன்னீங்களே, அப்பெல்லாம் இப்ப எங்க போச்சு அது அப்படின்ற கேள்விகள் வரல. சோ இது ஒருதலை பட்சமா செயல்படுறாங்களா? சோ இவங்களுக்கே தெரியுது எந்த அளவுக்கு எஸ்ஓபி போடலைன்னா நம்மளுக்கு கெடுபிடி வந்துரும், நம்ம மேல எந்த அளவுக்கு விமர்சனங்கள் வரும், நம்ம சிக்கல்ல மாட்டிப்போம் அப்படின்னு இவங்களுக்கே தெரியுது. சோ அப்போ ஸ்டாலின் ஆட்சியில கொண்டு வந்தா அது தப்பு, உங்க ஆட்சியில கொண்டு வந்தா அது கரெக்டா அப்படின்ற கேள்விகள் நம்மளுக்கு எழும்ப தோணுச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அவர் கரூருக்கு போறாரு, இதை எதிர்த்து திமுக கோர்ட்ல கேஸ் போட்டுச்சு, கோர்ட்ல அந்த மனு தள்ளுபடி பண்ணாங்க. இப்ப ஃப்ரீயா அவர் என்ன பண்றாரு, போறாரு, எந்தவித மாற்று கருத்துல. கரூருக்கு போய் என்ன பேச போறாரு அப்படின்றதும் இங்க விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே சும்மாவே என்ன சொல்லியிருந்தாங்க, திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், காவல்துறை காரணம், ஆட்சி நிர்வாக காரணம், அந்த மாவட்ட நிர்வாக காரணம், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சி அதிகாரம் இவங்க கிட்ட தான் இருக்கு, காவல்துறை இவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு, இப்ப என்ன மாதிரி பேச்சுகள் பேச போறாரு அப்படின்னு எல்லாருமே உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல, இந்த 41 பேர் உயிரிழந்த உடனே பர்சனலா அவங்கள கூப்பிட்டு மகாபலிபுரத்துல தனித்தனி அறையில பர்சனலா சந்திச்சாரு விஜய் அவர்கள். சந்திச்சு எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, அமௌண்ட் கொடுத்தாங்க. 20 லட்சம், ஒரு ஆளுக்கு 20 லட்சம், உயிரிழந்தவங்களுக்கு 20 லட்சம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தனிப்பட்ட விதத்துல தாவேக்கா என்ன பண்ணாங்கன்னா அமௌண்ட் கொடுத்தாங்க. அதுல ஒரு பெண்மணி மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இப்போ 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தை அவர் சந்திக்கிறாரு, பல நலத்திட்ட உதவிகளை கொடுக்கிறாரு. இது போக 32 பேருக்கு அரசு வேலையை கொடுக்கிறாரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கு. இப்போ இது பயங்கரமான பேசும் பொருளா இருக்குது அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மீதி 9 பேருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் தனிப்பட்ட கதைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்கிறாருல, ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ எம்பி சுப்ராயன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தவறான ஒரு புரிதல் தானே வரும். வரலாற்றுல இது என்ன வரும், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணார் விஜய் அவர்கள் அப்படின்னு. இதுவும் ஒரு வகையில லஞ்சம் கொடுக்கிற மாதிரி தான் அப்படின்னு உறுதிப்பட சொல்லணும். நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, லாக்அப் டெத் அஜித்குமார் வழக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், திமுக ஆட்சி காலத்துல நடந்தது. அப்போ இந்த விவகாரத்தை கையில எடுத்துட்டு விஜய் அவர்கள் எவ்வளவு விமர்சனங்கள் முன் வச்சார். சாரிமா அப்படின்னு சொன்னா போதுமா ஸ்டாலின் சார், அதே போல அரசாங்க வேலை கொடுத்துட்டா போதுமா ஸ்டாலின் சார், நிவாரண நிதி கொடுத்துட்டா போதுமா ஸ்டாலின் ஸ்டார் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் முன்வைத்தார் விஜய் அவர்கள். ஒரு வகையில இது லஞ்சம் கொடுக்கிற மாதிரி தான் அப்படின்னு கூட அவர் பதிவு பண்ணார். இப்போ இவர் கட்சி கூட்டத்துல நல்லா நோட் பண்ணிக்கங்க, தனிப்பட்ட அரசியல் கட்சி கூட்டத்துல ஏற்பட்ட விபத்துல உயிரிழந்த குடும்பங்களுக்கு விஜய் அவர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கிறாரு, அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா இது ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், அப்ப அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. 41 பேர் குடும்பம் இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு 32 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறாரு, இதுவும் ஒரு வகையில லஞ்சமா அப்படின்னு பொதுவெளியில மக்கள்கள் கேள்வி கேட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ கோடி இளைஞர்கள் அரசாங்க வேலை வாங்கணும், அரசாங்க வேலையில போய் சேர்ந்துடணும் அப்படின்னுக்காக எத்தனையோ கோச்சிங் சென்டர்ல டே நைட்டுன்னு படிச்சு தங்களுடைய வாழ்நாள்ல எப்படியாவது அரசாங்க வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா உங்க கூட்டத்துக்கு 41 பேர் இறந்தாங்க, அதுல நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட வந்துட்டு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு ஒரு அதிகார திமிரா அப்படின்ற கேள்வியும் எழும்புது. ஏன்னா இதெல்லாம் சுட்டிக்காட்டி சிபிஐ உங்களுக்கு ஆதரவு தராங்கல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ராயன் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா இது ஒரு தவறான உதாரணமா ஆயிடும். ஏன்னா அப்ப மத்த கட்சியினர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பாம இருக்காது. நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், என்ன சொல்லுவாங்க, எப்பா இந்த கட்சி கூட்டத்துல போய் நம்ம உயிர் இழந்தோம்னா நம்மளுக்கு குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவாங்கப்பா. தவறான முன் உதாரணம் வந்துடும்.
வரலாற்று உங்களை பிழையா எழுதும் அப்படின்னு தான் சுப்ராயன் அவர்கள் சொல்றாரு. இது ஒரு வகையில அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு கூட ஒரு கண்டனங்களை தெரிவிக்கிறாரு. இது குறித்து கோர்ட்ல கூட கேஸ் போட்டிருக்கிறாங்க. பல இளைஞர்கள் குமரிட்டு இருக்காங்க. ஏன்னா இது அரசாங்க விழாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி கிடையாது. ஒரு அரசாங்கம் இந்த விபத்தை ஆதரிக்குது அப்படின்னா இது தவறான முன்னுதாரணம் ஆயிடாதா? அப்படின்னா அப்ப நீங்க எந்த கட்சி கூட்டத்துக்கு போய் உயிரிழந்தாலும் ஒரு அரசாங்க வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு மக்கள் மனதில அது ஏற்படாதா, பாதிப்பு ஏற்படாதா? இப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. சோ விஜய் அவர்கள் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏன் எடுக்கிறாரு? அப்போ இத விஜய் அவர்கள் ஒத்துக்கொள்கிறாரா? என் கூட்டத்துக்கு இத்தனை 41 பேர் இருந்தாங்க, அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு விஜய் ஒத்துக்கிறாரா? அப்படியும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன் இதுக்கு நீங்க அரசு வேலை கொடுக்கணும்? ஏற்கனவே உங்க கட்சி ரீதியா நீங்க என்ன பண்ணீங்க, 20 லட்சம் கொடுத்துட்டீங்க. அந்த நிவாரண நிதி இங்க கொடுத்துட்டீங்க. எக்ஸ்ட்ரா ஏன் 32 பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்க? இந்த 41 பேர் உயிர் என்னாலதான் போச்சு அப்படின்னு விஜய் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா அப்படின்ற கேள்வி நம்மளால கேள்வி கேட்க தோணுதுல. சார் அரசாங்க வேலை அப்படின்றது தகுதி வாய்ந்தவங்களுக்கு போகணும் சார். இப்ப 41 பேர் உயிர்களுக்கு நீங்க இது அரசாங்க வேலை ஈடு இணைய கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சா? மறந்துடுவாங்களா? அஜித்குமார் வழக்குல இதே தானே சார் நீங்க திமுக விமர்சிச்சீங்க. இப்போ இந்த 41 பேர்ல ஏன் இந்த விமர்சனங்களை நீங்க உள்வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு நீங்க நான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும்? அப்போ உங்க கிட்ட அதிகாரம் இருந்தா நீங்க என்ன வேணா செய்வீங்களா? இது அதிகார துஷ்பிரயோகம் தானே. இப்படி தான் பல பேர் கேள்விகள் கேட்டு இருக்கிறாங்க. சோ விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கணும் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது தவறான முன்னுதாரணத்துக்கு வழி போடுறார் விஜய் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இது மாத்திரம் இல்லாம இவங்க கட்சிக்கு ஆதரவுன்னு தெரிவிக்கிறாங்களா, கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்களா, காங்கிரஸா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், ஐயுமலா இருக்கட்டும், மற்ற மார்க்சிஸ்டா இருக்கட்டும், இவங்களாம் ஏன் விமர்சிக்கல? சிபிஐ விமர்சிக்குதுல, கடுமையான கண்டனங்களை எதிர்த்து வைக்குதுல, ஏன் இவங்க அமைதியா இருக்கிறாங்க? அப்ப இந்த ஜனநாயக சக்தியெல்லாம் விஜய் செய்யற தவறுக்கு உறுதுணையா போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் இந்த விஷயத்தை அங்கீகரிக்கணும்? ஏன் எதிர்த்து யாரை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? அப்போ ஜனநாயக சக்தியினால இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இவங்க எல்லாருமே விஜய் செய்கிற தவறுக்கு இவங்க எல்லாம் துணை போறாங்க அப்படின்றதுதான் இங்க விஷயமா இருக்குது. இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமே இல்ல. இதனால அரசு பின்விளைவுகளை சந்திக்கும் அப்படின்னு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை சிபிஐ எம்பி சுப்ராயன் அவர்கள் என்ன பண்றாரு, இங்க கருத்துக்களை முன்வைக்கிறாரு. சோ விஜய் அவர்கள் கரூருக்கு போறாரு முதலமைச்சரா. அதுல தாவேகா அவங்க கூட்டத்தில விபத்து ஏற்பட்டு 41 பேர் இறந்தல 32 பேருக்கு அரசு பணி வழங்குறார் விஜய் அவர்கள். இது குறித்து கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.